Hi friends, வணக்கம். ரெயின்போ மேக்கர்ஸ் கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டரி ஒர்க். நான் சசிகலா கண்ணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, டெலிவரி பண்ணக்கூடிய ப்ளவுசஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் ஸ்டிச்சுடும் இருக்குது, அன்ஸ்டிச்சு ப்ளவுசஸும் இருக்குது, பாவாடை சட்டையும் இருக்குது. வாங்க என்னென்ன டிசைன்ஸ்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு வெட்டிங் ப்ளவுஸு. சாரீ கலர் வந்து மெரூன் கலரு. அவங்க கஸ்டமர் வந்து டிசைனை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டாங்க. பேக்குக்கு இந்த டிசைனை, ஹேண்டுக்கு இந்த டிசைன்னு சொல்லி எனக்கு டிசைன் சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க மெரூன் கலர்னால இந்த லீஃப் எல்லாத்துக்குமே பாருங்கள், லீஃபுக்கு வந்து அந்த சாரீ கலரே கொடுத்துட்டு பிங்க் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். அடிஷ்னலாக கோல்டன் ஜரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் வந்து அந்த ரவுண்டில் வந்து சின்ன சின்ன புட்டா வருது. அந்த புட்டா வந்து இந்த க்ரீன் கலருக்கு லைட் க்ரீன் கலரே யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி இது சேம் அதே போர்ஷன் தான். பேக்கு இது வந்து ஃப்ரண்ட் சைடு அதே தான். பேக்கில் என்ன டைப் வருதோ அதே ஃப்ரண்ட்டில் வச்சாச்சு. இது ஹேண்ட் போர்ஷன். இது இந்த இப்போ இன்றைக்கி பண்ணுற வீடியோவில் இதுதான் கொஞ்சம் என்ன சொல்ல டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம ராதாகிருஷ்ணன் நிறைய டைப் போட்டிருக்கேன். ஹாஃப் ஸ்லீவில் எக்கச்சக்கமாக ப்ளவுசஸில் போட்டிருக்கிறேன். இது வந்து அதாவது நிற்கிற மாதிரி உள்ள டிசைனை. இந்த டிசைன் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இன்னொரு ராதாகிருஷ்ணன் நிற்கிற மாதிரி உள்ள டிசைன் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் டிசைனே கொஞ்சம் வேறு. இந்த டிசைனை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ராதையோட கன்னத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கும் கிருஷ்ணர். கிருஷ்ணரோட புல்லாங்குழல் ராதையோட கையில் இருக்கும். அதுதான் இதில் ஹைலைட்டான விஷயம். இந்த டிசைனை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் தெரியும். டிசைன்ஸோட அவுட்புட் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. சாரீ கலர் அதிகமாக இருக்கனால மெரூன் கலரே கொடுத்துட்டு புட்டா யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சாரியோட ப்ளவுஸ் கொடுத்துட்டே போயிட்டாங்க. அவங்க கான்ட்ராஸ்ட்டாக, அதாவது கான்ட்ராஸ்ட் கிடையாது, பார்டர் கலரே வந்து ஜாஸ்மின் கிளாத்தில் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த சாரீ கலரை மட்டும் உள்ளே வச்சு யூஸ் பண்ணிவிட்டு லைட் ஜரி வந்து லைட் ஜரி, காப்பர் ஜரி. ஸோ லைட் கலரே யூஸ் பண்ணியிருக்கேன். இது மிரர் பீகாக் டிசைன் தான். மிரர் பீகாக் டிசைனு, பாட் நெக்கு. இது வந்து பாட் நெக்கில் உள்ள டிசைனு. பேக் சைடு வந்து இந்த டிசைனை பொறுத்தவரைக்கும் ரெண்டே கலர் தான். காப்பர் ஜரியும் அந்த சாரீ கலர் மட்டுமே யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். மற்றபடி மிரர் ஒர்க்கு தான். இது ஃப்ரண்ட் சைடு. இது ஹேண்ட் போர்ஷன் நம்ம நார்மலாக ரெண்டு டைப்பில் போடுவோம். ஹாஃப் ஸ்லீவில் போடுவோம். அவங்களுக்கு வந்து எல்போ ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கீழே உள்ள அந்த போர்ஷன் போட்டுட்டு, இது வந்து இந்த நெக்லஸ் டைப்பில் உள்ள டிசைன் மாதிரி இதில் வந்துருக்கும். இது அங்கங்கே பீகாக் புட்டா. இது லைட் காப்பர்னால லைட் காப்பரே யூஸ் பண்ணியிருக்கு. இதுவுமே கொரியர் ஆர்டர் தான். இது நம்ம நிறைய யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். கொடிப்பூ டிசைன் தான். அவங்க சாரீ கலருக்கு மேட்சிங்காக காப்பர் கலரும், இது என்ன சொல்ல, தேன் கலர், செங்கப்பொடி கலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலரும் மட்டும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இது பேக் போர்ஷனு. இது எப்பயும் போல ஹேண்ட் போர்ஷன். இதுவுமே ஒரு பீகாக் டிசைன் தான். இதுவுமே நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த டிசைன். என்ன கஸ்டமர் அதே வந்து எனக்கு இந்த டிசைன் தான் போடுங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் புது டிசைன் ட்ரை பண்ணுவோம்னாலும் வேண்டாம் எங்களுக்கு இந்த இதே போட்டுருங்க, இதான் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சாரீக்கு ஆஃப்டாக சொல்லிடுறாங்க. இது வந்து ஹேண்ட் போர்ஷனு. கீழே வந்து நெக்கில் உள்ள அதே பார்டர் டைப்பு. சாரீ கலர் ப்ளூனால வேறு வழி இல்லாமல் இந்த ரெண்டு கலர் மட்டுமே வச்சு பண்ணியாச்சு டிசைன். இதெல்லாம் இன்றைக்கி கொரியர் அனுப்ப போகிறேன். ஸோ அதுக்காக இந்த ஒரு வீடியோ. இது நம்ம பார்த்த பீகாக்கு இருக்குது பாருங்கள், அதே பீகாக் தான். ஆனால் அது நெக்கு வந்து பாட் நெக்கு, இது வந்து யூ நெக்கு. இதில் பாருங்கள், இதில் வந்து அது சாரீ கலர் வந்து வைலட்டு. இது வந்து ஆன்லைன் ஆர்டர் தான். இது அவங்க சாரீ கலர் பின் பண்ணியே வச்சு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த வைலட் கலர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஜரி வந்து கோல்டன் ஜரி. ஸோ அது அட்ராக்டாக இருக்குது. அந்த பார்த்ததுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபர் இருக்குது பாருங்கள். அது வந்து காப்பரு, த்ரெட்டு வந்து லைட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. இது கொஞ்சம் ரெண்டுமே கான்ட்ராஸ்ட் கலர்னால அட்ராக்டாக இருக்குது. இது பேக் போர்ஷனு. இது ஹேண்டு.
ஹேண்ட் வந்து இது வந்து ஆர்ச் டைப்பில் இருக்கிற மாதிரி டிசைனு. இது வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கு ஆர்டர். இது வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து பாவாடை சட்டை. இதுவுமே ஒரு சென்னை தான். இந்த ஆர்டருமே சென்னை தான். அவங்க பாப்பாவுக்கு வந்து இது ஏற்கனவே எனக்கு ரெகுலர் கஸ்டமர் தான். ஏற்கனவே இந்த 2 தடவை பண்ணி வாங்கியிருக்காங்க. இது 3வது தடவை அனுப்பியிருக்காங்க. பாப்பாவுக்கு ஏற்கனவே வந்து வேறு டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் பண்ண டிசைனே அனுப்பி எனக்கு திரும்பவும் எனக்கு இன்னொரு டிசைன் பண்ணிடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இது வந்து பாப்பாவோட இது பாவாடை சட்டை வந்து வெறும் இந்த கலர் மட்டும்தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா பார்டர் இருந்துச்சு. இதை எப்படி பண்ணலாம், நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவ்லேயே பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. டிசைன் வந்து எனக்கு நான் ஏற்கனவே வேறு உங்களுக்கு போட்ட டிசைனை எடுத்து எனக்கு இந்த மாதிரியே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க இதில் வந்து இந்த பிங்க்கு, இந்த மிட்டாய் பிங்க் மாதிரி ஒரு பிங்க் இருக்குது பாருங்கள், அந்த பிங்க்கு ப்ளஸ் வந்து வயலட்டும் பர்பிள் கலரும் கலந்த கலர் தான் இருக்குது, ப்ளஸ் கோல்டன் ஜெரி. ஸோ அதில் என்னென்ன கலர் வருது, சில்வர் கலரும் இருக்குது. ஸோ என்னென்ன கலர் வருதோ அது எல்லாமே வச்சு இந்த டிசைன் பண்ணிட்டேன். நான் என்ன செஞ்சேன்னா, இந்த பார்டர் வந்து பெருசாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன சொன்னேன், பார்டர் வந்து இவ்வளோ பெருசாக வச்சா நல்லா இருக்காது. பார்டரில் பாதி பீஸ் எடுத்து அந்த கீழே உள்ள அந்த ஃப்ளீட்ஸுக்கு வச்சுட்டேன். கை வந்து அந்த கையில் வந்து கீழே இருக்க பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு கீழ் போர்ஷன் எடுத்து அந்த பார்டர் கீழே கரை வச்சுட்டேன். டிசைன்ஸ் நல்லாவே வந்திருக்குது. இது வந்து அன்ஸ்டிச்சு பாவாடை சட்டை. அதாவது நான் ஒர்க்கே பண்ணலை. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, 2 பாப்பா, அவங்களுக்கு 2 பாப்பாவுக்கும் அளவு கொடுத்துட்டாங்க. ஒரு சாரீ எடுத்து 2 பாப்பாவுக்கு தச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெஷரிங் கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, சாரீ வந்து உள்ளே இருக்க சாரியை வந்து 2 பாவாடைக்கு கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ், அந்த சாரியோட ப்ளவுஸ் வருது பாருங்கள், அது 2 பாப்பாவுக்கும் சட்டையாக தைச்சாச்சு. அந்த சாரீ கிளாத்தை எடுத்து பஃப் வச்சாச்சு. கீழே இருக்க பார்டரோடு சேர்த்து பஃப் வச்சாச்சு. 2 பாப்பாவுக்கும் அதே மாதிரியே பண்ணியாச்சு. கழுத்தில் சின்னதாக அந்த கரையை எடுத்து நெக்கு டிசைன் பண்ணியாச்சு. கீழே வந்து இந்த இதுக்கிட்ட அந்த ஸ்டொமக்கிட்ட வந்து அந்த ஃப்ளீட்ஸ் இது கரை வர மாதிரியே டிசைன் பண்ணியாச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான், கிராண்ட்லாம் சொல்ல முடியாது, சிம்பிளாக பண்ணியாச்சு. அதாவது ஒரே சாரியில் 2 பாப்பாவுக்கு பாவாடை சட்டை. இது ஸ்டிச்சிங் ஆர்டர் சும்மா. அதே மாதிரி பாவாடை வந்து அயனிங் ஃப்ளீட்ஸு, இது இப்படி தான் இருக்கும் ஸ்டிச்சிங் ஆர்டரு. இது வந்து சின்ன தையல் போட்டு வச்சுருக்கிறேன். அது கொடுக்கும்போது அந்த தையலை பிரிச்சுட்டு போட்டுக்கிற மாதிரி, இல்லைன்னா அந்த மடிப்பு இவ்வளோ அழகாக நீட்டாக வராது. ஸோ அதனால் ஒரு சின்ன தையல் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி டெலிவரி பண்ணக்கூடிய ப்ளவுஸஸ் எல்லாமே பார்த்தோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டே, ரொம்ப நாள் ஆச்சு டிசைன் வீடியோ. இன்றைக்கி இதனால் நேற்று டெலிவரி பண்ணலை, ஃபோல்ட் பண்ணி வச்சு இந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இது ஏற்கனவே காமிச்ச டிசைன்ஸ் தான், இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியணும், அதனால தான் இந்த வீடியோ. பாவாடை சட்டை நல்லா வந்திருக்கான டிசைன்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. இதில் வந்து பெருசாகன்னு சொன்னால் இந்த ராதாகிருஷ்ணன் தான் அவங்க ஹைலைட்டான டிசைனு, மற்றபடி யூஸ்ஃபுல் தான். சரி, இந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். டிசைன்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரெயின்போ மேக்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.